சத்யா நேராக வந்து ரேகாவுடைய அப்பா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதை வாங்கி படிக்கிறேன். அதாவது கோவத்தில் தான் இருக்காங்க எங்கள் சத்யா மேலே, தான் பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்ற கோவத்தில் ரேகாவுடைய அப்பா இருக்கிற பட்சத்துலேயும் இந்த லெட்டர் வாங்கி படிக்கிறாங்க. படித்த வேகத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியோட கிளம்பி நிற்கிறாங்க. சத்யாவை பார்க்குறாங்க. என்ன சத்யா இது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேலையை விட்டு நிற்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டதுமே இங்கே சத்யா இப்படி சொன்னதை கேட்டதும் ரேகாவுடைய அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரேகாவுடைய அப்பா உடனே வந்துட்டு கேட்குறாங்க எங்கள் சத்யா கிட்ட, ஏன் என்னாச்சு, திடீர்னு இந்த வேலையை விட்டு நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சத்யாவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. என்னென்னு சொன்னால் தானப்பா தெரியும், ஒரு வேளை என் பொண்ணு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா இல்லை நீ என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, சார் அது வந்து அப்படின்னு அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஏன்னா ரேகாவுடைய அப்பா விஷயத்த சொல்கிறாங்க, நீயும் ரேகாவும் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும், அதனால தான் ரேகாவை நான் இங்கே இருக்க விடாமல் வேறு வேலைக்காக வெளியூர் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டதுமே சத்யாவுடைய முகம் சட்டுன்னு வாடுது. எனக்கு தெரியும் சிந்தாமணி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், அதனால தான் நீ இந்த வேலையை விட்டு போகிறேன்னு. இங்கே பார், நீ இந்த வேலையை விட்டு போனதாகவே இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் திரும்பி மட்டும் வந்துடாத, என் பொண்ணை தேடி வந்துடாத. நீ எப்படிப்பட்டவனு நான் இப்போ தானே தெரிஞ்சுக்கிட்டேன். பணத்தை திருடினவன், உன்னால தான் உங்கள் அப்பா ரயில் முன்னாடி விழுந்து இறந்து போனான்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே பாரு சத்யா, உன் மேலே நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனால் நீ என் பொண்ணை காதலிச்சு மொத்த சொத்தையும் நீ அனுபவிக்கலான்னு முடிவு பண்ண போதே எப்போதே எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே நான் உன்னை ஒதுக்கிட்டேன். இதுக்கப்புறமா என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காத. உன்னை அப்போவே வேலையை விட்டு அனுப்பலான்னு நினச்சேன். ஆனால் நீ ஏன் என்னை தேடி வந்து இந்த வேலை வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சிந்தாமணி நினச்சிருப்பா போல. அதான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் போதும் சார் நிறுத்துங்க அப்படின்னு எங்கள் சத்யா வேகமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல், இந்த வேலையை விட்டு நிற்கணும்னு முடிவெடுத்துக்கு காரணமே அவங்க தான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அக்கா அவங்கள எதிர்த்து இங்கே வியாபாரிகள், அதான் பூக்கள் வியாபாரிகள் சங்க தேர்தலில் நின்னாங்க. அந்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஒரு ஆளை ஏவி எங்கள் அக்காவை கத்தியால் குத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதில் எங்கள் அக்கா உயிர் தப்பிச்சிட்டான். ஆனால் அந்த ஆளை எங்கள் மாமா கையும் களமாக பிடிக்கவும் செஞ்சார். சிந்தாமணி தான் இதெல்லாமே செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி சார் என்னால் இங்கேருந்து வேலை பார்க்க முடியும்? எனக்கு எல்லாரையும் விட எங்கள் அக்கா மாமா என் ஃபேமிலி தான் சார் எனக்கு முக்கியம். நானாக வந்து உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. நானாக வந்து உங்கள் பொண்ணு பின்னாடி சுத்தவும் இல்லை. அவங்கள தான் என்கிட்ட வந்து லவ் சொன்னாங்க. அவங்களா தான் என்னை லவ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ கூட இது சிந்தாமணியுடைய பொண்ணுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த காதலை நான் ஏற்றிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். என்ன இப்போ நான் அவங்களையும் காயப்படுத்துகிற விதமாக போயிடுச்சு. அதான் எனக்கு ரொம்ப மனசு கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்கு. சரி, என்னை விட ஒரு நல்ல பையன் உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல பையனாக பார்த்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. தயவு செஞ்சு உங்கள் மனைவியை மட்டும் நம்பி நீங்கள் திரும்பவும் ஏமாந்துடாதீங்க உங்கள் பொண்ணு விஷயத்தில் அப்படின்னு சத்யா சொல்ல, இதை கேட்டதுமே அவரே அதிர்ச்சியில் நிற்கிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இவன் தான் சார் இவன் தான் சார் எங்கள் அக்காவை கத்தியால் குத்துனவன். இதுக்கு மேலே நான் எதுக்கு சார் இதில் போய் சொல்லணும்? இதுக்கும் மேலேயும் நான் இங்கே வேலை பார்த்தேன்னா அது எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நான் செய்கிற துரோகமாக தான் இருக்கும். இதுக்கப்புறமும் நான் இந்த விஷயத்தில் தலையிட விரும்பலை. ரேகா கிட்டேயும் நான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். ரேகா இதை ஏற்றுக்க விரும்பலை, அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் தான் சார் உங்கள் பொண்ணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இதெல்லாம் கேட்ட எங்கள் ரேகாவுடைய அப்பா அதிர்ச்சியாக தாங்கிக்க முடியாமல் நிற்கிறாங்க. ரேகாவை ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லிடுறாங்க. ரேகாவும் அதை எதையுமே ஏற்றுக்க முடியாத பட்சத்தில் எங்கள் ஊருக்கு வந்து சேரேன். என்னங்க எதுக்காகங்க நீங்கள் ரேகா வர சொன்னீங்க? அந்த சத்தியை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சிந்தாமணி வந்து கேட்க, எல்லாமே தெரிஞ்சதுனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் கோவமாக சொல்கிறாரு. என்னங்க என்ன முடிவு, என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ரேகாவை கூட்டிக்கிட்டு நேராக இங்கே முத்து வீட்டுக்கு தான் போகிறாங்க. முத்து வீட்டில் முத்து மீனா இப்படி எல்லாருமே இருக்கும்போது ரேகாவோட வந்து நிற்கிறவங்க அப்பாவை பார்த்ததும் முத்துவே கிளம்பி நிற்கிறாங்க. மீனாவை கிளம்பி நிற்க, அப்போ பக்கத்தில் வர அவர், என்னை மன்னிச்சிருமா, சிந்தாமணி பண்ண காரியத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, விஜயாவிலேருந்து எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவள் பண்ணியிருக்கக்கூடாது. அவள் திருந்தி வந்துட்டான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவள் திருந்தலைன்ற விஷயம் இப்போ தானே தெரிய வருது. இப்படி ஒரு காரியத்தை அவள் பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. உங்ககிட்ட அவள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது. சத்யா நேர்மையான பையன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அக்காவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை அழைச்ச ஒருத்தவங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு சத்யா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போனால, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். சத்யா மாதிரியான ஒரு பையன் என் பொண்ணுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே கிடச்சிட மாட்டான்னு. இப்போ சொல்கிறேம்மா, சத்யா தான் எங்கள் வீட்டுக்கு மருமகன், சத்யா தான் ரேகோடைய ஹஸ்பண்ட், அதுக்கான தகுதியான ஒரே ஆளு சத்யா மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி பின்னாடியே வந்து நிற்கிறாங்க. என்னங்க பேசுகிறீங்கன்னு கோவத்தோட கேட்க, சிந்தாமணிக்கு அதே இடத்துல எல்லாம் முன்னாடி அடி விழுக சிந்தாமணி கீழே போய் விழுகவும் செய்கிறாங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை,
ஒருத்தவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு கூட யோசிக்கக்கூடாத ஆளு தானே நீ. உன்கிட்ட நான் இதை பற்றி பேச விரும்பலை. என் பொண்ணு என்கிட்ட தானே வளர்ந்தா, உன் வாழ்க்கை தானே உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போனேன். என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது. என்னைக்கா இருந்தாலும் சத்யாவுக்கு மனைவினா அது ரேகா மட்டும்தான். ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து சீக்கிரமாகவே நான் கல்யாணத்தை பண்ண ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதில் முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சிந்தாமணியை பார்த்து சொல்ல, என்னங்க நீங்கள் இப்படியெல்லாமா பண்ணுவீங்க? அந்த சத்யா எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு சத்யாவுக்கு உங்கள் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா வந்து நிற்க, போதுமா, உங்களை பற்றியும் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். வீட்டுக்கே தெரியாமல் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கின நீங்களாம் இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு அவர் சொல்ல, இதை கேட்டதும் அங்கே நிற்கிற அத்தனை பேரும் அதிர்ந்து போகிறாங்க. முக்கியமாக விஜயாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பயத்தோடு நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, வீட்டுக்கு தெரியாமலான்னு சொல்ல, ஆமாம் சார், உங்கள் யாருக்குமே தெரியாமல் உங்கள் பையனுடைய சைனை வச்சு தான் இவங்க வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சிந்தாமணி மூலமாக தான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. அந்த வீட்டோட பத்திரம் கூட என்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே முத்து, மீனா இப்படி எல்லாரும் அதிர்ச்சியை மேலே திகச்சு நிற்கிறாங்க. சார், எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்போ கூட அந்த வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட என்னால் கொடுக்க முடியும். ஆனால் வாங்கின பணத்தை சீக்கிரமாக திருப்பி கொடுக்க பாருங்க சிந்தாமணிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அண்ணாமலை திகச்சு போய் பார்க்குறாங்க எங்கள் விஜயாவை. சார், என் பொண்ணை இங்கே சத்யாவுடைய, அதாவது மீனாவுடைய தம்பி சத்யாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள். அன்னைக்கே நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் வச்சுக்க நான் விருப்பப்படுறேன்னு அவரு சொல்கிறாரு. உன்னை ரேகா தான் அப்பாவை கட்டிப்பிடிச்சு கண்களை அழுக, இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். உன்னை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க எந்த ஜென்மத்தில் பாவம் செஞ்சேனே தெரியலைன்னு இங்கே ரேகா அழுதுட்டு அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்ப, சிந்தாமணி அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிற்க சொல்கிறாங்க அண்ணாமலையும். அப்போது இங்கே சிந்தாமணி மூலமாக தான் நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தியான விஜயாவுக்கு அங்கே சிந்தாமணி மூலமாகவே அடி உழுவத விஜயாவும் அடி வாங்கிட்டு நிற்க, சிந்தாமணியும் அப்படியே பதட்டத்தோடு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, அப்பா சீக்கிரமாக பணத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. நாம் எதுக்குப்பா பணத்தை திருப்பி கொடுக்கணும்? கடன் வாங்கினது இவங்க 2 பேர் தானே. இவனுடைய ஷோரூம் பத்திரத்தை கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வருவோம். அந்த பத்திரம் அவர்கிட்ட தானே இருக்குது. இன்னும் நேரம் ஆக ஆக அந்த சிந்தாமணிக்கு கைக்கு போக ரொம்ப நேரம் கிடையாது. உடனே பத்திரத்தை கொடுறான்னு அந்த மனோஜை மிரட்டி மனோஜ்கிட்ட இந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க முத்து வந்துட்டு அந்த பத்திரத்தை மீட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக கிளம்புறாங்க. விஷயம் தெரிஞ்ச சத்யாவும் இங்கே வீட்டில் அமைதியாக இருக்க வீட்டுக்கு போன ரேகா அங்கே இருக்க ரேகாவுடைய, அதாவது சத்யாவுடைய அம்மா கிட்டையும் மன்னிப்பு வாங்கி கேட்டுக்கிறாங்க. அம்மா பண்ண விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கி கேட்டுக்கிறேன் ஆண்டின்னு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சந்திராவும் மன்னிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரேகாவுடைய அப்பாவும், என்னைக்கா இருந்தாலும் ரேகா தான்ப்பா இந்த வீட்டுக்கு மருமக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. சத்யா இதை கேட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அக்காவும் மாமாவும் சொல்ல, உங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் இதில் பரிபூரண சம்மதம். நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட தான் போய் சம்மதத்தையும் வாங்கிட்டு வந்தோம். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. சிந்தாமணியால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது. நான் உங்கள் குடும்பத்துக்கு பக்கபலமாக என்றைக்குமே இருப்பேன். அவளால் எதையுமே பண்ண முடியாது, எதையுமே செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் சத்யா, நீ எங்கள் அம்மாவை நினச்சி கவலைப்படாத. எங்கள் அம்மா பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நானும் அப்பாவுமே ஏற்பாடு பண்ணிட்டோம். இது வரைக்கும் பல பேரை ஏமாற்றி அவங்க வாங்கின பத்திரம், பல பேர் இவங்களால வந்துட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க மேலே நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். அவங்க நிச்சயமாக ஜெயிலுக்கு போக தான் போகிறாங்க. தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஆள் தான் அவங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா மேலே கத்தியால் அவங்க குத்துனதுக்காகவும் கண்டிப்பாக ஜெயில் தண்டனை அனுபவிக்க தான் போகிறாங்கன்னு சொல்ல, இதை கேட்டதுக்கு பிறகு சத்யா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அம்மாவா இருந்தாலும் செஞ்சது தப்பு தானே சத்யா, அதை தான் நான் பண்ணியிருக்கேனே ரேகா சொல்ல, இதை கேட்டதும் சத்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே முத்து இந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போகணுன்ற ஒரு முடிவோட இங்கே ரேகாவுடைய அப்பாவை பக்கம் ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. ரேகாவுடைய அப்பாவும் அந்த பத்திரத்தை கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. இல்லைப்பா, எதுவும் வேணாம், நீங்கள் பணம் மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டிங்கனாலே போதும், பத்திரம்லாம் எதுவும் வேணாப்பான்னு சொல்லி திருப்பி கொடுக்கவும் செஞ்சிடறாரு. இதையெல்லாம் பாங்கின முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டு நிற்க, பரவாயில்லப்பா விடு, சரியான நேரத்தில் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிருந்துச்சுன்னா தான் பெரிய பிரச்சனையே உருவாகியிருக்கும். அந்த சிந்தாமணியை நம்பி நானும் என் பொண்ணோட வாழ்க்கையை மொத்தமாகவே தியாகம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் சரியான நேரத்தில் இங்கே சத்யா பண்ண எடுத்த முடிவால் தான் எனக்கு விஷயமே தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க எங்கள் ரேகாவுடைய அப்பாவும். இதை கேட்ட முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணிக்கும் தண்டனை கிடைக்க போகிறது உறுதியாயிடுச்சு.